पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंगडत्तुरैवार्क नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। அன்பர்களே, இப்பொழுது நாம் திருவேங்கடமுடையானுடைய சகஸ்ரநாமத்திலே 558வது திருநாமத்தை அனுபவிக்கப் போகிறோம். இந்த திருநாமம் ஊர்த்வ மூர்தா. அப்படி மேலே தூக்கிய தலையை உடையவன் என்று இதற்கு பொருள். என்ன பெரிய விஷயம்! அப்படி ஸ்னாபிஷா மேல் நோக்கி பார்ப்பான் நாம் பகவான் திருவேங்கடமுடையான். ஒன்றுமில்லை, நாம்ளே கொஞ்சம் ப்ரமோஷன் வந்துடுச்சுன்னா அப்படி பார்க்குறோம். இன்றைக்கி ப்ரமோஷன் ஆட கையில் வந்த தைரியத்தில் வீட்டு வாசல் வந்து காலி மேல் அடிக்கிறார். வா கதவத்தர. மனைவி இதுக்கெல்லாம் அஞ்சுறவங்களா? அவங்க நிதானமாக வந்தாங்க. என்ன இப்படி நிதானமாக வர்றா? இன்றைக்கி மேனேஜராக ப்ரமோட் ஆகிட்டேன்னு தெரியுமா? ஓஹோ, அதான் எவ்வளோ ஆர்ப்பாட்டமா? மேனேஜரை உங்கள் ஆஃபீஸில் தானே போட்டிருக்காங்க, வீட்டில் ஹஸ்பண்டு தானே நீங்கள், உள்ள வாங்க அப்படி உட்காந்து வச்சுருவாங்க. அந்த மாதிரி நாம் ஒரு மேனாடித்து நிற்பது, தலையை மேல் நோக்கி நிற்பது என்பது ஒரு செருக்கில் தான் முடியும். ஆனால் பல சமயம் நம்ம வாழ்க்கையில் தலை குனிந்து இருக்க வேண்டிய நிலை வருகிறது. இந்த தலை குனிந்து நிற்பது வெட்கத்தினால. அந்த நிலை எம்பெருமானுக்கு கிடையவே கிடையாது. தப்பு செஞ்சால் தானே. எம்பெருமான் அப்படி தூக்கிய தலையோடையே இருப்பானாம். தர்மராஜட்டையும் சொல்லியிருக்கான், தர்மராஜா தூக்கிய தலையோடு இரு அப்படின்னு சொன்னான். ராஜசூய பட்டாபிஷேகம் முடிஞ்சது. தர்மராஜனுக்கு பகவான் ஒரு வார்த்தையை சொன்னானாம், ஊர்துவம் ஊர்தாவாக இரு, மேல் நோக்கி பாரு, ராஜாதிராஜன் ஆயிட்டார். தர்மராஜன், என்ன கிருஷ்ணா அப்படி சொல்கிற? எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. நான் பார்க்குற சகுனங்கள் எல்லாம் சரியில்லை. ஏதோ கொஞ்சம் பெரிய அழிவு வரும் போல தெரியுது. ராஜசூய வேள்விக்கு அப்புறம் என் மனதில் உள்ள நிம்மதியே போயிடுது. அதான் சொல்கிறேனே, மேலே தூக்கிய தலையோடு இருன்னு. நீ தான் ராஜாதிராஜன், அத்தான் நான் போயிட்டு வரேன் என்று எம்பெருமான் துவாரைக்கு போயிட்டான். வியாசரை கூப்பிட்டு நாரத தர்மபுத்திரர் இந்த நிலையை சொன்னார். எனக்கு ஏதோ தோன்றுறது. உடனே வியாசரை கால்குலேட் பண்ணார். ஜோசியர் தானே, கிருஷ்ணன் அதெல்லாம் பண்ணாமல் போயிட்டார். தூக்கிய தலையோடு இரிய பொழுது சொல்லிட்டு போயிட்டார். இவர் தூக்கிய தலையோடு இருக்கிறது எப்படி? வியாசர்கிட்ட கேட்டார். வியாசர் சொன்னார், இன்னொரு 13 ஆண்டுகளுக்கு அப்புறம் பேர் இடர் ஒன்று வரப்போகிறது, யுத்தம். அதில் பல பேர் அழிய போகிறாங்க. அதனால் தர்மராஜா, அதுக்கு நீ தான் காரணமாக இருக்க போகிற. இந்த வியாசர் சொல்லுவான், இந்த கிருஷ்ணன் அதை சொல்ல, தூக்கிய தலையோடுன்னு சொல்லிட்டு போனான். அப்பன் பாசிட்டிவாக சொன்னான். வியாசர் ரிஷி
உன்னால் அப்படி ஆக போகிறதுனா என்னாலேயா? நான் அழிவு காரணமாக இருப்பேன், மாட்டேவே மாட்டேன். எப்போ ஏதேனும் ஒருவர் நம்மள்கிட்ட ஒன்று சொல்லி நான் மறுத்தா தானே சண்டை வரும். அதில் யாருக்கிட்ட எது சொன்னாலும் ஓகே சொல்லிடு என்று வியாசர் முன்னாடி தர்மர் ஒரு பிரதிஜை பண்ணினார். அதனால தான் சூதாட வரையான்னு கூட்ட பொழுது சூதாடுறது ரொம்ப தப்பு, கூடாது அப்படின்னு சொன்னார். இல்லைப்பா வாப்பா சும்மா தான் சூதாடுறதுக்கு, ஏன் இப்படி பயப்படுறேன்னு துரியோதனாதிகள் சொன்னோன்னே சரின்னு விட்டார். ஏன்னா மாட்டேன்னா சண்டை வரலாம். சண்டையை தடுப்பதற்காக அவர் யார் எது சொன்னாலும் எஸ் சொல்கிறார். அப்படி கண்ணன் சொன்ன வார்த்தையை மறந்துவிட்டார். தூக்கிய தலையனா இருக்கணும்னா கம்பீரமாக இருக்கணும். சூதாட ஊத்துண்டா சூதாட்டத்தில் தோல்வியை சந்தித்த தர்மன் கிருஷ்ணன் சொன்ன வார்த்தையை மறந்துட்டாரே. கடைசியில் எல்லாத்தையும் வச்சு இழந்தார், தன்னையும் வைத்து இழந்தார். ஆயிடுத்து, சரி எல்லாம் போச்சு, அடிமையாயிட்டோம். நாங்கள் தம்பிகள் அடிமையாயிட்டால் தம்பிகளெல்லாம் வச்சார். அந்த மாதிரி தம்பி கிடைப்பானா? சகதேவன் மாதிரி புத்திசாலியான தம்பி கிடைப்பானா? நகுலன் மாதிரி அந்த வயசுலேயும் பேரழகனான தம்பி கிடைப்பானா? அர்ஜுனன் மாதிரி மூவிலையும் வெல்லக்கூடிய வீரன் தம்பியாக கிடைப்பானா? பெயரை கேட்டாலே பயப்படக்கூடிய பீமன் தம்பியாக கிடைப்பானா? இதெல்லாம் இறைவன் எனக்கு கொடுத்த வரங்கள். இவரெல்லாம் இவர்கிட்ட கட்டுப்பட்டு இருந்தார். இவரெல்லாம் பணையம் வச்சார் சூதாட்டத்தில். அவருக்கு என்ன உரிமை இருக்குது? இதையெல்லாம் செஞ்சார். கடைசியில் தன்னையும் வைத்து இழந்தார். நீங்கள்லாம் அடிமை ஆகிவிட்டீர்கள் என்று சகுனி மாமா சொல்லிட்டார். ஜிதம் இத்தியபாஷத ஜிதமித்தி, ஜிதம் ஜிதம் என்று சகுனி சொல்லி ஜெயிச்சுருக்கான். ஆச்சு, நாங்கள் எல்லாத்தையும் இழந்து விட்டோம் அப்படின்னு தர்மர் எழுந்துட்டு சகுனி சொன்னான், இன்னும் சொத்து பாக்கி இருக்கு, அதை வச்சு ஆடு. அடிமைக்கு ஏதடா சொத்துன்னு கேட்குற தர்மராஜன். என்ன சொத்து? உன் மனைவி திரௌபதி. என் மனைவியா? அவள் எங்கள் மனைவின்னு சொல்ல தெரியுது அவருக்கு. தான் சூதாடி எல்லாத்தையும் இழந்த பிற்பாடு திரௌபதியை பணம் வைத்து சகுனி தூண்டதில் பழுட்டார். இல்லைன்னா யுத்தம் வந்துடுமே, அதான் அவர் பயந்தார். அவர் முகத்தை அப்படி தூக்கி வைத்து கொண்டு நான் திரௌபதியை வைத்து ஆடமாட்டேன் என்று மறுத்திருந்தால் கதையே வேற. அவர் திரௌபதியை வைத்து ஆட ஒப்புக்கொண்டார், தோற்று போனார். கூப்பிடு திரௌபதியை வந்து வீட்டை பெருக்கட்டும்னு துரியோதனன் சொன்னான். குனிஞ்ச தலையை நிமிரல. அப்போ தான் புரிஞ்சு எதுக்கு கண்ணன் சொன்னான் நிமிர்ந்த தலையோடு இரு. பகவான் நிமிர்ந்த தலையோடு இருக்கான் திருவேங்கடம். ஏனென்றால் அவனை ஆசிரியத்தவர்களை ஒரு நாள் விட்டு கொடுக்க மாட்டான். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாத் சதாமே தத் அகர்ஹிதம் மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்தியஜேயம் கதஞ்சனா என்று முழங்கின பெருமானம். என்கிட்ட ஒருத்தன் நண்பன் என்று சொல்லி வந்தால் போகிறோம், சரணம்னு சொல்ல வேண்டாம். அவனை ஒரு காலம் நான் கைவிட மாட்டேன், ஒருபோதும் கைவிட மாட்டேன். அவன் தோஷம் அவன்கிட்ட இருந்தாலும், அவன் மீது பிழைகள் இருந்தாலும், பிழைகள் இருந்தவனை கூட விடமாட்டேன் என்ற பெருமை வரணும். அதை நிச்சயமாக காப்பாற்றி அப்படி நிமிர்ந்து பார்க்கணும். உலகத்தை நேர்கொண்ட பார்வை, நிமிர்ந்த நிலையாக இருக்கணும். அதற்காக பாடுபடுவன் நான். ஒரு நாளும் என்னை சேர்ந்தவளை கைவிட மாட்டேன்னு அவன் சொன்னான். இவர் கூட பிறந்தவர்களை தர்மராஜர் அவ்வளோ சாஸ்திரம் படித்தவர். அண்ணா அண்ணா என்று இவரை சுற்றி வரக்கூடிய தம்பிகளை, நாதா நாதா என்று பின்வரக்கூடிய பாஞ்சாலி திரௌபதியை பணயம் வைத்து அடிமையாக்கி இழந்தாரே. அப்புறம் தலையை எப்படி தூக்கி பார்க்குறது? குனிஞ்சதில் அன்னைக்கு குனிஞ்சதில் முறையில் இருக்கப்படும். அப்புறம் கண்ணபிரான் காட்டில் வந்து கேட்டான், குனிஞ்ச தலையோடு இருக்கார். அத்தான் நான் உங்கள்கிட்ட என்ன சொல்லிட்டு போனேன்? நிமிர்ந்த தலையோடுன்னு சொல்லிட்டு போனேன்னா இல்லையா? வியாசர்கிட்ட ஜோசியம் கேட்டு நீயா ஒரு முடிவு பண்ணி அவர் சபதம் அடித்து எல்லா சவாலையும் ஏற்றி நீ தலை நிமிர்மிடாமல் இருக்கிய. நான் சொன்னதை மறந்துட்டியா அத்தான்னா? தர்மர் தடால்னு காலில் விழுந்தார். எனத்துக்கு அத்தான் என்னோட வயசு என்னை போய் செவிக்கிறேன், நமஸ்காரம் பண்ணுறேன். நான் இல்லைப்பா, நிமிர்ந்த பார்வை, நிமிர்ந்த முகம் உனக்கு தான் இருக்க முடியும். நான் பாரு, என்னை நம்பியவர்களையே நான் மாட்டி கொடுத்தேன். நீ என்ன சொல்கிற? எவனாக இருந்தாலும் விட மாட்டேங்கிற. நீ ஒத்தந்தாண்டா அப்படி பார்க்கணும், மூர்த்தாவாக இருக்க முடியும். நாங்கள்லாம் குனிஞ்சு தான் இருக்கணும் தலை.
இதை நான் இப்பொழுதுதான் உணர்ந்தேன் என்று தர்மர் சொன்னார். இப்படி ஊர்த்வமூர்த்தாவாக இருக்கக்கூடியவன் திருவேங்கடம். எவ்வளோ அழகான திருநாமம் பாருங்கள். யாரா இருந்தாலும் அதனால தான் ரங்கநாதன் படுக்கிறாரு, அப்போ கூட கிரீடத்தை கேட்ட மாட்டாராம். கிரீடத்தை தள்ள வச்சுட்டே படுத்துப்பாங்களே யாராவது. எத்தனை பேர் விக்கு போட்டுக்கிறாங்க, நடிகர்கள் போட்டுக்கிறாங்க, அரசியல்வாதிகள் போட்டுக்கிறாங்க, அதிகாரிகள் போட்டுக்கிறாங்க. அந்த விக்கை போட்டுட்டே படுப்பாங்களான்னு அதை கழட்டி வச்சுட்டு படுப்பாங்க. கிரீடம் போலீஸ்காரர்கள் தொப்பி வைக்கிறாங்க, அதை கழட்டி வச்சுட்டு படுப்பாங்க. அந்த காலத்து மன்னர்கள் கிரீடம் வச்சுருப்பாங்க, கழட்டி வச்சுட்டு படிப்பாங்க. ஆனால் ஒரே ஒரு ஆள் யார், திருவேங்கடமுடையானை போல திருவரங்கன். அவன் படுத்துட்டு இருக்கச்சே கிரீடத்தை கட்ட மாட்டானான். ஏன்னா கிரீடத்தை கழட்டி வணக்கம் செலுத்துறதுக்கு அவனோட சுப்பீரியரே கிடையாது. அதே மாதிரி திருவேங்கடமுடையான் கிரீடத்தையும் போட்டுருக்கான், மேல் நோக்கி பார்க்குறான். ஆகையினால்தான் அவனை ஊர்த்வமூர்த்தா என்கிறார் நாரதர். இதற்கு பின்னணியான ஸ்லோகத்தை கேளுங்கள். ச ஊர்த்வமூர்த்தா யைஹ ஸ்வபக்தான் சம்ரக்ஷ லஜ்ஜா வரதத்வதூரஹ ந தேவனீகிருத்ய நிஜாஸ்ரயாந்தான் யுதிஷ்டிரோ த்யுதகதோ யதாவா. பணயம் வைத்து ஆடினானே, தன்னை சார்ந்திருந்த சகோதரர்களையும் கற்புக்கரசியான பாஞ்சாலியும் பணயம் வைத்து ஆடினவன் தலையை கீழே வச்சு தான் இருக்கணும். ஆனால் எக்காரணம் கொண்டு நடிகாரை கைவிடேன் என்பவன் கிரீடத்தை வைத்து நிமிர்ந்து தான் இருக்கணும். அப்பேற்பட்ட எம்பெருமானை நாம் வழிபட்டால் நம்மை கைவிட மாட்டான். அன்பர்களே, இதற்கு தமிழ். தமரை காத்து மேனாணித்து தூக்கிய நுதலவனாக திகழ்வான். பணயம் வைத்து இழந்து தலைகுனி தர்மன் போலன்றி. அதனாலே ஊர்த்வமூர்த்தா எனும் பெயரோனே. எங்கே என்னுடன் கலந்து ஜபியுங்கள். ஊர்த்வமூர்த்னே நமஹா. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.